வணக்கம் நண்பர்களே, என்றும் உங்கள் மகாநவீன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கரண்ட், அதாவது பொதுத்தமிழ்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கரண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்தளவுல பொதுத்தமிழ்ல ரொம்ப முக்கியமானது இந்த பாக்ஸ் கரண்ட். நம்ம ஆல்ரெடி இதற்கு முன்னாடி வகுப்புகள் நம்ம பார்த்துருக்கோம். அதோடைய தொடர்ச்சியை நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சரியா? நம்ம இந்த கண்டென்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான டீட்டெயில்ஸ் நான் டெய்லி உங்கள்ட்ட சொல்றது தான். பிராக்டிஸ் வில்லேஜ் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டையில தற்பொழுது குரூப் 4க்கு போயிட்டு இருக்கு. இந்த குரூப் 4 சம்பந்தமா நீங்க டெஸ்ட் மட்டும் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது சம்பந்தமான டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன டீடைல்ஸ் கேட்குறாங்களோ அதை கரெக்டா ஃபில் பண்ணுங்க. எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நியரஸ்டா உங்க ஊருக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய வெரண்டாரஸ் பிரான்ச்ல போய் நீங்க படிக்க நினைச்சீங்கன்னா உங்க ஊருக்கு பக்கத்துல எந்த பிரான்ச்சோ, நீங்க எந்த ஊரை வேணாலும் இருக்கலாம், அந்த பிரான்ச் நீங்க படிக்கணும், அது சம்பந்தமான உங்களுக்கு கோர்ஸ் டீடைல்ஸ் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை நீங்க ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய தேர்வை கிளியர் பண்றதுக்கு அவங்க பயனுள்ள வகையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க எந்த இன்ஸ்டியூட்டை போய் எந்த இடத்துல போய் படிக்கலாம், எந்த பிரான்ச்ல போய் படிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பா. சரியா? ஓகே, நம்ம இன்றைக்கான கிளாஸ் போயிடலாம். தெரியுமா, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. சரியா? அதே மாதிரி இங்கிட்டும் தெரியுமான்னு ஆரம்பிக்குது, அங்கிட்டும் தெரியுமான்னு ஆரம்பிக்குது. சரி, என்னதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பார்ப்போம். 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. 2009ஆம் ஆண்டுல அண்ணா இருக்காங்கல்ல, அண்ணாவுடைய நினைவாக நடுவண் அரசு இருக்காங்கல்ல, மத்திய அரசாங்கம் வந்து அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. அப்ப அண்ணாவுடைய நினைவாக நடுவண் அரசு அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயங்களை வெளியிட்ட ஆண்டு எப்போன்னு சொல்லி கேட்கலாம். 2009. சரியா? அண்ணா சம்பந்தமான கேள்வி கட்டாயம் இடம் வரும். இது ரொம்ப முக்கியம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் மரணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. எந்த வருஷம்? 2010, இது 2009. 2 வருஷத்தையும் மறக்கக்கூடாது. சரியா? அடுத்து தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. அப்ப சிற்பக்கலை பத்தி எதுல சொல்லியிருக்காங்க? தொல்காப்பியத்துல கூட சொல்லியிருக்காங்க. போரில் புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும், அக்கல்லில் அவ்வீரரின் உருவம் பொறிக்கப்படும். தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக இதயம் குறிப்பிடலாம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ளது. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை சுதை சிற்பங்கள், சுண்ணாம்புகளை என்ன பேர் சொல்றாங்க? சுதை சிற்பங்கள் சொல்றாங்க, இருந்ததை மணிமேகலை அறிய முடிகிறது. ரொம்ப முக்கியம். அப்படியே கேட்கலாம் பாருங்க, மூளையில இருக்கு, படிக்காம போயிடக்கூடாது. சரியா? ஏன்னா மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை சுதை சிற்பங்கள் இருந்ததை மணிமேகலை மூலம் அறிய முடிகிறது. எதன் மூலம் அறிய முடிகிறது? மணிமேகலை மூலம் அறிய முடிகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து தெரிந்து தெளிவோம். ராவணகாவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. கேட்கலாம், அப்படி இந்த கூற்று யாரு கூறியது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ராவணகாவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரியா? அடுத்து தெரிந்து தெளிவோம்ல பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21 என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாத்துக்கிறங்க. இதுனா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒருவேளை மாறி வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்போல நீங்க ஆன்சர் பண்ணலாம். அதனால அந்த கேள்விகள் மேக்சிமம் கேட்கறது கிடையாது. ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ்ல மாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க ஆன்சர் பண்ணலாம். தற்போது பாருங்க, பெண்ணுக்கு 18, ஆணுக்கு 21 அப்படின்னு சொல்லி புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அடுத்து தெரிந்து தெளிவோம்ல விருது மாலை, சிறுகதை விருது மாலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது யார் யாரு எந்த நூலுக்காக எந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது வாங்கினா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. 1970 அன்பளிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சிறுகதைக்கு கு அழகிரிசாமி. 1970 யார் வாங்கியிருக்கா? அன்பளிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கு அழகிரிசாமி வாங்கியிருக்காரு. அடுத்து 1979 சக்தி வைத்தியம் சிறுகதை தொகுப்புக்கு ஜானகிராமன். சரிங்களா? ஜானகி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வைத்தியம் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1979. அடுத்து 1987 பாத்தீங்கன்னா முதலில் இரவு வரும் பின்பு சூரியன் வரும். சூரியன் ஆதவன். சிறுகதை தொகுப்பு யார் எழுதியிருப்பா? ஆதவன் எழுதியிருப்பாரு. முதலில் இரவு வரும் என்ற சிறுகதை தொகுப்பு ஆதவன். எப்படி கேள்வி கேட்கலாம்? முதலில் இரவு வரும் யார் எழுதணும்னு சொல்லி கேட்கலாம். ஆதவன் எழுதுறது. ஆதவன் முதலில் இரவு வரும் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற வருடம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். 1987. அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்தர் 1996 வாங்கியிருக்காரு. அடுத்து 2008 மின்சாரப்பூ எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. மின்சாரப்பூ 2008 மின்சாரப்பூ சிறுகதையை மேலாண்மை பொன்னுச்சாமி ஒருத்தர் வாங்கியிருப்பார். அடுத்து 2019 சூடிய பூ சூடர்க்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாஞ்சில் நாடன் வாங்கியிருக்காரு. 2010 சூடிய பூ சூடர்க்க என்ற சிறுகதை தொகுப்பிற்காக நாஞ்சில் நாடன் வாங்கியிருக்காரு.
2014 பாருங்க, தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் மட்டும் இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து 2016 ஒரு சிறுகதை தொகுப்பிற்காக வண்ணதாசன் வாங்கியிருக்காங்க. யார் யாரு எந்தெந்த சிறுகதை தொகுப்பிற்காக வாங்கியிருக்காங்க புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. கட்டாயம் இதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இதே போல் மற்ற இலக்கிய படைப்புகளுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்க. மற்ற இலக்கிய படைப்புல இப்ப 2016 வரை கொடுத்துருக்காங்களா? 2017, 2018, 2019, 2020, 21, 22, 23, 24 இந்த காலகட்டத்துல சாகித்ய அகாடமி விருது யார் யாரு என்ன நூலுக்காக வாங்கினாங்க கீழே உங்களுடைய நார்மல் கமெண்ட்ல நீங்க பண்ணணும். யாருன்னு இந்த வீடியோ பாக்குறீங்களோ இந்த 2017 இருந்து 2024 வரைக்கும் யார் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்க, நீர்வழிப்படும், தேவி பாரதி, காலாபாணி, ராஜேந்திரன் சொல்லி இருக்குல்ல, அது வரைக்கும் இங்க கீழே கமெண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ரைட். அடுத்து நூல்வெளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த நூலு? அதாவது திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் 12, அவருள் ஆண்டாள் மட்டுமே பெண். ஆமா, பன்னிருவர்கள் ஆண்டாள் மட்டுமே பெண். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்பட்டார். யாரு? ஆண்டாள். சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆண்டாள். சூடி கொடுத்த சுடற்கொடி மறக்கக்கூடாது. இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பார்கள். யாருடைய வளர்ப்பு மகள்? பெரியாழ்வார் இருக்காங்கல்ல, அவருடைய வளர்ப்பு மகள் தான் யாரு? ஆண்டாள். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு என்ன? 4000 திவ்ய பிரபந்தம் தான். யாரு பாடிய பாடல்கள் தொகுப்பு? ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். இத்தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்ற 2 தொகுதிகள் உள்ளன. அப்ப ஆண்டாள் பாடிய நூல்கள் என்னென்ன இருக்கு? திருப்பாவை, மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமானது, நாச்சியார் திருமொழி, சரியா, என்ற 2 தொகுதிகள் உள்ளன. நாச்சியார் திருமொழி மொத்தம் 143 பாடல்கள். 143 ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஆண்டாள் திருமால் மீது காதல் கொண்டிருக்காங்க. 143 பாடல்கள். நம் பாடப்பகுதியில் 2 பாடல்கள் 6ஆம் திருமொழியில இடம்பெற்றுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல எப்படின்னா ஆண்டாள் மட்டும்தான் 12 ஆழ்வார்கள்ல பெண் 1. அடுத்து 2வது சூடி கொடுத்து சுடற்குடி என்று அழைக்கப்படுவர் யாரு? ஆண்டாள். பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் யாரு? ஆண்டாள். ஆனா எப்படி கேள்வி கேட்டதான முன்னாடி ஆண்டாள் யாரு வளர்ப்பு மகள்னு சொல்லி கேட்டிருந்தாங்க? பெரியாழ்வார். சரியா? ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு என்ன? 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனின்னு சொல்லக்கூடியவர் தான் தொகுத்திருப்பார். யார் தொகுத்திருப்பா? நாதமுனி தொகுத்திருப்பாரு. சரியா? இத்தொகுப்பில் திருப்பாவை, நாச்சியார் திருமொழியை ஆண்டாள் பாடியிருப்பாங்க. ஆண்டாள் தான் பாடியிருப்பாங்க. இது திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. இது 143 பாடல்கள் எதுல இருக்கு? நாச்சியார் திருமொழியில இருக்கு. இதுதான் இந்த கண்ணில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? அடுத்து நூல்வெளி யாரு? ஜானகிராமன். ஜானகிராமன் பத்தி சொல்லியிருக்காங்க. தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர். தஞ்சை மண் வாசனை சார்ந்த நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற கவிதைகள் எழுதுறாங்கல்ல, அந்த மண் வாசனை சார்ந்த கதைகளை இவர் தான் படைச்சிருக்காரு. உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியவர். வடமொழி அறிவும் சிறந்த இசை அறிவும் கொண்ட இவர் தம் கதைகள் மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசமித்ரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்தன. யாருடைய? இவருடைய கதைகள் இந்த இதழ்கள்லாம் வெளியே வந்திருக்குன்னு சொல்றாங்க. நாவல்களையும் நாடகங்களையும் இவர் படைத்துள்ளார். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிவப்பதும் அவர் முறை என்னும் கோட்பாட்டை இவர் கொண்டது. எக்ஸாம்ல கேட்கலாம். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை. சரிங்களா? அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் யார் முறை? அவரவர் முறைன்னு யார் சொன்னது? ஜானகிராமன் சொல்லியிருக்காரு. என்ற கோட்பாட்டை கூறியதான்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜானகிராமன். தமிழ் கதை உலகம் நவீனமயமானதில் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அப்ப சிவப்பு ரிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க எழுதிக்கிறணும். ஜானகிராமன் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கல்ல. ரைட். அதே மாதிரி மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞரால் கையாளப்படும் பொழுது சொற்களின் எல்லையை தாண்டி இசையின் மூலமாகவே பொருள் கொடுக்கிறது. சொல்ல தாண்டி இசையில எந்த அளவுக்கு நுணுக்கமா பயன்படுத்துறாங்களோ அதை தாண்டி பொருள்களை கொடுக்குது. தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை ஊவே சாமிநாதர், மௌனி, ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையா தாஸ், தஞ்சாவூர் கவிராயர். இது எல்லாமே நிறைய நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த தஞ்சாவூர் பகுதியை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? இது எல்லாமே யாரு? ஜானகிராமன் சம்பந்தமா எக்ஸாம்ல சிவப்பு ரிக்ஷா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த எந்தெந்த இதழ்கள்ல வெளிவந்தது இவருடைய கதைகள்னு சொல்லி கேட்கலாம். சரியா? அதே மாதிரி அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்ற கோட்பாட்டை கொண்டவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். சரியா? அடுத்து தெரிந்து தெளிவோம்ல, இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசைக்கருவிகளில் நாகசுரமும் ஒன்று. நாகசுரம் சொன்னாங்கல்ல, நாகசுரமும் ஒன்று. மங்களமான பல நிகழ்வுகளில் இக்கருவி இசைக்கப்படுகிறது.
இந்த சிறப்பான கருவி 600 ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது. 600 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் தமிழகத்திலே வாசிச்சிருக்காங்க. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் எனும் நூலில் இந்த கருவி கூறப்படவில்லை. அப்படியே எக்ஸாம் கேட்கலாம். 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் என்னும் நூலில் இந்த கருவி கூறப்படவில்லை. 13ஆம் நூற்றாண்டு வரையில் உள்ள எந்த பதிவுகளிலும் இந்த கருவி பற்றி குறிப்பிடப்படவில்லை. தமிழக பழமை வாய்ந்த கோவில் சிற்பங்களிலும் இந்த கருவி காணும். எதுலையுமே இல்லை. பழமை வாய்ந்த கோவில் சிற்பங்களை கூட இந்த கருவியை பத்தி எதுவுமே சொல்லல. இருந்ததான் சிற்பத்துல வடிச்சிருப்பாங்க. ரைட். ஆகவே இந்த கருவி 13ஆம் நூற்றாண்டுக்கு பின் ஏற்பட்டிருக்கலாம் என்ற கருத்து அறிய முடிகிறது. நாகசுரம் என்ற பெயரே சரியானது. நாகசுர கருவி ஆச்சாமரத்தில் செய்யப்படுகிறது. எந்த மரத்துல செய்யறாங்க? ஆச்சாமரத்துல செய்யறாங்க நாகசுர கருவி. வெட்டப்பட்ட ஆச்சா மரத்துண்டுகளை நீண்ட நாட்கள் வைத்திருந்த பிறகு இக்கருவி உருவாக்கப்படும். வெட்டிறாங்க, வெட்டிட்டு ரொம்ப நாள் வச்சுட்டுதான் இந்த கருவி உருவாக்குறாங்க. சரியா? எனவே பழைய வீடுகளிலிருந்து பிரிக்கப்பட்ட ஆச்சா மரக்கட்டைகளை கொண்டே நாகசுரம் செய்யப்படுகிறது. நாகசுரத்தின் மேல் பகுதியில் சீவாளி என்ற கருவி பொருத்தப்படுகிறது. சீவாளி நாணல் என்ற புல் வகையை கொண்டு செய்யப்படுகிறது. சீவாளி எதை வச்சு செய்யறாங்க பாருங்க. நாணல் என்ற புல் வகையை கொண்டு ஒரு புல் வகை. சரிங்களா? ஒரு படத்துல பார்த்திருப்பீங்களா, நதியோரம் நாணல் ஒன்று நாட்டியம் ஆடுதடி கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுனா இருக்குல்ல. நாணல் என்ற புல் வகையை கொண்டுதான் இந்த சீவாளின்னு சொல்லி செய்யறாங்க. சரியா? ரைட். அடுத்து ஒரு தெரியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரியார் எதிர்த்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. யாரை பத்தி? தி ஜானகிராமன். பாருங்க, இங்கேயும் கொடுத்திருக்காங்க. அவர் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதினார். சரிங்களா? எந்த தலைப்பில் எழுதியிருக்காரு? உதயசூரியன் தலைப்புல சுதேசமித்திரன் என்ற வார இதழில் எழுதியிருக்காரு. 1967 நூலாக வெளியிடப்பட்டதான். இவர் எழுதினது உதயசூரியன் பாத்தீங்கன்னா 1967 வெளியிட்டிருக்காங்க. ரோம் செக்கோஸ்லோக்குயா என்ற சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் 1974 நூலாக வெளியிட்டார். செக்கோஸ்லோவியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நான் பிரிச்சுட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பெருசா இருந்துச்சு, பிரிச்சுட்டாங்க. ரோம் செக்கோஸ்லோவோக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும், பாருங்க பேர் எப்படி வச்சிருக்காரு, கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் இலக்கண குறிப்பிலே வருதா என்னும் தலைப்பில் 1974 நூலாக வெளியிட்டார். தமது காவிரி கரை வழியாக பயணத்தை நடந்தாய் வாலி காவிரி, எக்ஸாம்பிள் இது கேட்கலாம். சரிங்களா? நடந்தாய் வாலி காவேரி பாட்டு வந்திருக்குமே. நாடெங்குமே செழிக்க நன்மை எல்லாம் சுரக்க நடந்தாய் வாலி காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல நூலா வெளியிட்டு இருக்காரு. 1974 மேல கருங்கடலும் கலைக்கடலும் தமது காவிரி கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாலி காவிரின்னு ஜானகிராமன் வெளியிட்டு இருக்காரு. சரியா? ரைட். இவரது மற்றும் ஒரு பயண கட்டுரை அடுத்த வீடு 50 மைல். என்ன எழுதியிருக்காரு? பயண கட்டுரை தான். அவர் டிராவல் போறாருல, எந்தெந்த ஊருக்குன்னா டிராவல் போறாரோ அந்த அனுபவங்களை ஒரு கட்டுரையை எழுதுறாரு. அதுல அடுத்த வீடு 50 மைல் என்பது அடுத்த வீடு 50 மைல் கழிச்சுதான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. பெரியார் எதிர்த்தவை எதற்காக இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா, ஒருவேளை பெரியார் எதிர்க்காதவை என்னன்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய ஒரு 3 கொடுத்துட்டு ஒன்னு எக்ஸ்ட்ரா கொடுப்பான், இல்லாத கொடுக்கலாம். அப்படி கூட கேள்விகள் வரலாம். சரியா? என்னது எதிர்த்திருக்காரு? இந்தி திணிப்பு எதிர்க்கிறாங்க, குலக்கல்வி திட்டம் எதிர்க்கிறாங்க, தேவதாஸ் முறை எதிர்க்கிறாங்க, கல்லுண்ணல் எதிர்க்கிறாங்க, குழந்தை திருமணம் எதிர்க்கிறாங்க, மனக்கொடை பாத்தீங்கன்னா எதிர்க்கிறாங்க. இதுல விதவை திருமணம் சொல்லக்கூடியது இல்ல. சரியா? ரைட். ஓகே. அடுத்து தெரிந்து தெளிவும் 2 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நேதாஜியின் பொன்மொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பொன்மொழி கொடுத்துட்டு இது யாரு சொன்னதுன்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்கலாம். படிக்கும்போது தெரியாது, எக்ஸாம்ல கேட்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். அவற்றுக்கான விலை என்னது? துன்பமும் தியாகமும் தான். பெரியார் இயக்கமும் இதழ்களும் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். பாருங்க, பெரியார் இயக்கமும் இதழ்களும் தோற்றுவித்த இயக்கம் என்ன? சுயமரியாதை இயக்கம் தான். சரிங்களா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் சொல்றாங்கல்ல. தோற்றுவிக்கப்பட்ட 1925. சரிங்களா? பெரியார் இயக்கமும் இதழ்களும் பெரியார் எப்போது சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறாரு? 1925 சுயமரியாதை இயக்கம் சொல்லி அந்த பேரை தோற்றுவிக்கிறார். சரியா? ராமநாதன் அவர் தோற்றுவிச்சு இவரை வழிநடத்த சொல்லுவார். அடுத்து நடத்திய இதழ்கள் என்ன? குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட். ஆங்கில ரிவோல்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ஆங்கில இதெல்லாம் இருந்திருக்கு. பெரியாருடைய ஆங்கில இதெல்லாம் இருந்திருக்கு. ஓகே. அடுத்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்தோம்? 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கணக்கு பார்த்துருந்தோம். சரியா? கண்டிப்பா இதுல இருக்கக்கூடியதுல ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ 2 பாயிண்ட் உங்களுக்கு தேர்வுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். சரியா? ஆனா எல்லாத்தையும் படிச்சுட்டு இதை படிக்காம விட்டுறக்கூடாது. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நீங்க அதை எழுத முடியாம போச்சுன்னா ரொம்ப வருத்தம். எவ்வளவோ பக்கம் படிப்பீங்க, இதுல இருக்கக்கூடிய சின்ன கணக்கு நீங்க படிக்காம போயிருவீங்க. அதற்கான ஒரு புரிதலுக்காக தான் உங்களுக்கு பாக்ஸ் கனடாவே இருக்கக்கூடிய முக்கியமான எல்லாத்தையுமே எடுத்துட்டு வருது. சரியா? கண்டிப்பா நீங்க நோட்ஸ் எடுத்து எழுதுவீங்கன்னு நம்புறேன். பார்க்கலாம், அடுத்து வரக்கூடிய செஷன்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.